அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வரலாற்றின் ரீதியாக அவ்வளவு பேர்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். அரிதாசர் பண்டிதர் வந்து மிக முக்கியமான வேலை செஞ்சிருக்காரு. பண்பாட்டு ரீதியாக மாற்று கதைகளை உருவாக்கி இருக்காரு. மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கி இருக்காரு. வள்ளுவர்ல இருந்து நம்ம வந்து சொல்லலாம். அவ்வளவு பெரிய வரலாற்று ரீதியான ஆவணங்கள் நம்ம இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு. நன்னனை படுகொலை செய்வதை பற்றி பல கதைகள் இங்க இருக்கு. சோ அப்போ நம்ம எந்த கதையை எடுத்துக்க போறோம்? நம்ம நன்னன் வந்து சிதம்பரம் கோயிலுக்குள்ள போனாரு, மூடி கொண்டுட்டாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு சிவனடியாரா நம்ம வந்து சொல்றோம். இன்னொரு இதுல பாக்குறப்ப நன்னன் ஒரு மன்னனா இருக்காரு. அப்போ மன்னன் வந்து போர் செய்து தோல்வி அடைகிறான்ற ஒரு எழுத்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம அப்ப சிவனடியாராக நந்தன் செத்ததை நம்ம ஏத்துக்கணுமா? இல்ல மன்னன் தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்கள் வஞ்சிக்கப்படுவதை எடுத்து நின்று சண்டை போட்டு செத்தன அது நம்ம எடுத்துக்க போறோமா? நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? நமக்கு பல கதைகள் சொல்லப்படுது. ஆனா நமக்கு எந்த கதைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றதுதான் நம்முடைய மாற்றமே இருக்கு. சோ அந்த கதைகளை நம்ம வந்து படிச்சுமா, அந்த கதைகளை நோக்கி நம்ம வந்து நகர்ந்தோமா, நமக்கு வந்து அது சொல்லப்பட்டிருக்கா? சோ சொல்லப்படாத இந்த கதைகளை நோக்கி நம்ம எப்ப நகர போறோம்? நம்முடைய ஆய்வாளர்கள், நம்முடைய அறிஞர்கள், நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஏன் இந்த கதைகளை பற்றி அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசலையே? அவங்க பேசிய கதைகள் ஏன் ஒரு வாஸ்தான மக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை? ஏன் வந்து இங்க அடையாளம் என்பது வந்து குறிப்பா தலித்துடைய அடையாளம் என்பது இழிவா பார்க்கப்படுது? நான் வந்து என்னுடைய அடையாளத்தை பேசுவது என்பது ஏன் சாதியா இங்க பார்க்கப்படுது? ஏற்கனவே இங்க வந்து தமிழ் சாதிகள் தங்களுடைய வெளிப்படையான அடையாளத்தோடு திரியிறப்போ அதெல்லாம் இழிவா இங்க பார்க்கப்படாதப்போ, தலித்துகள் தங்களுடைய அடையாள எழுச்சிக்காக ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒன்றைய கூடுகிற ஒரு இடத்தை, ஒரு வாக்கியத்தை, ஒரு அடையாளத்தை எப்படி உங்கள் வந்து ஒரு சாதியா பார்க்கப்படுது? அப்போ ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பின் அடையாளத்தினோடு எதிர்ப்பின் வழியாக நம்ம ஒன்றிணைறது விரும்பவே இல்லை, உடனே உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இது நீங்க ஐடென்டி பாலிடிக்ஸ்ல மாட்டிக்காதீங்க, தனித்து நிக்காங்க, நீங்க தனித்து இடப்பட்டவர்களா மாறீர்கள், பொதுவில் வந்து சேருங்க, உங்களை அடையாளத்தை ஒழிச்சுங்க, வாங்க பொது சமூக அரசியல் நோக்கி நகரும் சொல்லி ஓவரால் நம்முடைய தன்னம்பிக்கையை உடைச்சு நீங்க வந்து தீண்டப்படாதவர்கள், நீங்கள் வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டை வந்து உருவாக்கி, ஒரு வரலாற்றை உருவாக்கி நமக்கு தன்னம்பிக்கை இயந்திரங்களாக மாற்றி தொடர்ந்து பொது சமூகத்தை கையேந்து நிற்கிற ஒரு ஆட்களாக நம்ம வந்து மாத்திட்டாங்க. அறிவு ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், சமூக ரீதியாகவும். சோ எல்லா இடத்துலயுமே வந்து ஆனா அரசியல் ரீதியாகவும், சமூக ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும் வந்து மேம்பட்ட மக்களா இருந்திருக்கணும். அதுக்கு டெக்ஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. சோ இந்த வரலாற்றை நம்ம நினைவு கூறணும்னா வரலாற்றை வந்து உருவாக்கணும். நம்மளுடைய வரலாற்றை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோமா? டெஃபினட்டா இல்லை. இங்க முன்னாடி இருக்கிறவங்க உருவாக்கல, ஒரு சில பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கடமை யாருக்கு இருக்கு? இந்த வரலாற்றை வந்து ஆய்வு செய்து உருவாக்குவது அப்படின்ற ஒரு கடமை யார்கிட்ட இருக்கு? அம்பேத்கர் சொல்றாரு, ஓகே, ஒரு வரலாற்றை உருவாக்குது என்பது அந்த காலம், அந்த மக்கள், அந்த மனநிலை, குறிப்பா வரலாற்றில் கிடைத்த ஆய்வுகளின் அடிப்படையில என்ன சொல்றேன்னா ஒரு கற்பனைக்கும் ஒரு நிஜத்துக்கும் இருக்கிற ஒரு உறவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அவர் சொல்றாரு. அந்த வேலையை நம்ம எப்ப எடுத்து செய்ய போறோம்? சோ எனக்கு அது மாதிரி நிறைய வேலை இருக்கு, நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒரு விஷயத்துக்கு எனக்கு சில வேலைகள் இருக்கு. பர்சனல் அம்பேத்கருடைய அவருடைய சீடனா நான் மாறிட்டேன் நான். சோ அவர் விட்டு சென்ற வேலையை நான் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சில தேவைகள் இருக்கு, சில அழைச்சி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்ப அது வரப்போகுது? நீங்க எப்ப அதை வந்து கையாள போறீங்க? நீங்க எப்ப இதுல வந்து இதுக்குள்ள இறங்கி நீங்க வந்து வேலை செய்ய போறீங்க? பெரிய தேவை இருக்கு நமக்கு. சோ இந்த நூற்றாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சோ இன்னைக்கு வந்து மாடர்ன் நூற்றாண்டுல இருக்கிறோம். எப்பயும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சார்பு நிலையா நின்று யோசிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நமக்கு தப்பா இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் வந்து நம்மளை தனியா கொண்டு போய் நிறுத்தும், அப்படி கிடையவே கிடையாது. சோ உங்களுடைய அடையாளத்தோடு, இந்த அடையாளம் என்பது சாதி வந்து பயங்கரமான ஒரு ஃபிளோரிஷேட் பண்ணு, பயங்கரமா வந்து கொண்டாடுற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் நிறுத்தல. குறிப்பா இங்க ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், இந்த பிரச்சனை என்ன, இந்த அடையாளத்தை வந்து சொல்வதன் மூலமாக இது எழுச்சுடைய அடையாளமா மாறி நான் இங்கிருந்துதான் வந்தேன், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படி சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அடையாளத்தோடு இந்த சமூக காரணிகள் இருந்து நம்ம வெற்றி பெறது, அதுல இருந்து நம்ம வந்து எப்படி வெற்றி அடை போறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். இதுல புத்தகங்கள் இடத்துல நிறைய கத்திகள் வச்சிருக்கலாம்ல. நானும் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், என்னடா இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப மார்கழி மக்கள் இசை பண்றோம், அதுக்கு பெரிய ஒரு செலவு நடக்குது, சரியா? நம்ம வந்து அதை பண்றோம். சோ இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றப்ப இதுக்கு வந்து இவ்வளவு காசு தேவைப்படுது. இது வந்து நம்ம யாருக்காவது வந்து கொடுக்கலாமே, படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது. படிக்கிற பசங்க கொடுக்கறது கூட எனக்கு வந்து விருப்பமே இல்லை. அவன் என்ன படிக்கிறான், படிச்சு முடிச்சு சீட்டா திரும்ப என்ன பண்ண பொது சமூகம் விரும்புற அரசியலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான். அவனுக்கு வந்து எனக்கு புரியல. அப்போ நம்ம எங்க வேலை செய்யணும் திரும்பி சொல்றப்போ
சோ இந்த பண்பாட்டு விழுமியங்கள்ல பண்பாட்டு அசைவுல வந்து மாத்தக்கூடிய இது ஒரு என்ன சொல்றது ஒரு கவுண்டர் கல்ச்சர் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யறது வந்து இன்னைக்கு இம்பாக்டா இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால நம்ம இதுல எப்படி பங்கு கொள்ள போறோம், இதுதான் ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு கண்காட்சிகள் வைக்கிறது, இல்ல வந்து இப்ப அறிவு வந்து பாடிட்டு போனா ஒரு அதுக்கு முன்னாடி கானா பிரபா வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட 100 அம்பேத்கர் பாடலை வந்து அவன் பாடியிருக்கான். 100 அம்பேத்கர் பாடல அவன் எழுதியிருக்கான். அவன் ஏன் ஒரு பையன் வந்து 100 அம்பேத்கர் பாடலை பாடணும் எழுதணும், அது ஒரு கேள்வி இல்ல. நீங்க இருக்கிற இவ்வளவு பேர் நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம கிட்ட. சோ கிட்டத்தட்ட இந்த சமூகத்தை பார்ப்பனிய தன்மை முழுக்க விழுங்கிடுச்சு, அதில் நம்மளும் இருக்கிறோம். சோ முதல்ல நம்ம இந்த வரலாற்று தலித் வரலாற்று மாதத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா, நான் பார்ப்பனியத்தால் விழுங்கப்படாதவன் அப்படின்ற ஒரு சின்ன ஈரவுக்காக நம்ம வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இது நம்ம பண்ண ட்ரை பண்ணாலே இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் வந்து பாக்குறேன். ஆனா அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, ஏன்னா நம்முடைய குடும்ப உறவு, சமூகம், அமைப்பு, அப்புறம் வந்து குறிப்பா பழக்க வழக்கங்கள், இந்த சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து இந்து மதம் அப்படின்ற பேர்ல வந்து பார்ப்பனியம் பயங்கரமா வீழ்ந்துச்சு. சோ அதுல இருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து தற்காத்துக்க போறோம், அதுல இருந்து எப்படி ஒரு கவுண்டர் கல்ச்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுதான் வந்து அடுத்த பண்டிதர் வந்து பல கதைகளை உருவாக்கி வச்சிருக்காரு இந்த இதை உடைக்கிறதுக்காக. நீ தீபாவளின்னு ஒண்ணு கொண்டாடுறியா, நான் ஒண்ணு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒண்ணு எழுதியிருக்காரு. சோ இதை நம்ம படிக்கிறது மூலமா வேற கதையை வந்து நம்ம வந்து உருவாக்குறது மூலமாக நம்முடைய அரசியலை, சமூக அரசியலை, நம்முடைய பழக்க வழக்கங்களை இன்னும் வந்து சரியா புரிஞ்சிக்க முடியும். நம்ம யார் வந்து சமூக ரீதியில என்னவா இருக்கிறோம், நம்முடைய பின்புலம் என்னவா இருக்குது, நம்ம ஏன் இங்க தொடர்ந்து வந்து காலையில வசிக்கிறோம், இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இது இழிவு காரணமா இருக்குமா, இல்ல கொள்கை சார்ந்த விடயம் வந்து காரணமா இருக்குமா அப்படின்றப்போ, இழிவு காரணமா இருக்கிறப்போ நமக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்காது. ஆனால் கொள்கை சார்ந்த விஷயமா நம்ம வந்து வெளியே இருக்கிறப்ப நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை, உற்சாகம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த உற்சாகத்தோட தன்னம்பிக்கையோட மாற்று சிந்தனையோட நம்ம இதை யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ வேர்ல்டு வந்து பயங்கர சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். சோ நம்ம வந்து சண்டைக்காரன் போர் வீரர்கள் இத்தனை நூற்றாண்டுகளாக போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, செஞ்சுட்டே போனாங்க அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கு. சோ அதுதான் நம்ம வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து பண்ணலான்னு இருக்கிறோம் தலித் வரலாற்று மாதத்துல. சோ நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம், நம்முடைய வேலை என்ன, தலித் வரலாற்று மாதம் இது. ஓகே, நம்ம வந்து இதனால நமக்கு பாபா அம்பேத்கர் வந்து பிறந்திருக்காரு. சோ அவரை நினைவு கூறுவதன் மூலமாக, அப்புறம் ஒரு இட்டு சென்ற பணிகளை வந்து நம்ம வந்து தொடர்வதன் மூலமாக, இன்னொன்று வரலாற்றை புரிந்து கொண்டு அந்த வரலாற்றை உருவாக்குவதன் மூலமாக. நமக்கு வரலாறு சொல்லப்படவே இல்லை. இப்ப ஐயா மாதிரியான ஆட்கள் வந்து சில குறிப்புகளை நமக்கு வந்து தராங்க. வரலாற்றுல தொழில் அடிப்படையில சாதிகள் இருந்தது, எல்லாரும் ஒரே இனக்குழுக்களா இருந்தாங்க, அப்ப எங்க இவங்க பிரிஞ்சாங்க. இப்ப நம்ம படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு சாதியா இருந்திருக்குது. அப்புறம் அந்த சாதி வந்து தங்கத்தை வந்து எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணி மாத்துறப்போ, அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த கிளீன் பண்ற சாதியா தனியா பிரிஞ்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு அவன் வந்து சமூகத்துல வந்து ஒரு நல்ல அடையாளத்தோடு இருக்கிறான். அவ்வளவு ஆச்சரியமா இருக்காது படிக்கிறப்போ. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஆளா இருந்திருக்கானுங்க. உலகத்தை உருக்குகிற ஒரு சமூகம் எல்லாமே ஒன்னா இருந்திருக்கானுங்க. அதுல வந்து என்னன்னா, இப்ப மற்ற உலகங்களுக்கு மேல ஒரு பெரிய மதிப்பு இல்லை. ஆனா தங்கத்தை வந்து உருப்பது, தங்கத்தை வந்து தொழில் செய்வதன் மூலமாக அவனுக்கு தனி அந்தஸ்து கிடைக்குது. அப்ப அவனுக்கு வந்து சமூகத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து தனியா உருவாக்குறாங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப வந்து அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நம்முடைய இழிவுகள் எல்லாமே சுத்தமா பொய் கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதைகளை சொல்லி 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 தொடர்ந்து நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டாதவர்கள் அப்படி சொல்லி 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 நம்மள வந்து நிலைக்குள்ளே வச்சிருக்கானுங்க.